டெய்லி 10th சம்ஸில் டெஸ்ட் 3 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் ஆஃப் சைடு 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு கன சதுரத்தின் பக்க பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த வால்யூம் ஆஃப் எ சாலிட் ஹெமிஸ்பியர் வந்துட்டு 29,106 சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது வால்யூம். ஓகேவா? ஸோ another hemisphere whose volume is 2/3 of its above is carved out. Find the radius of a new hemisphere. புதிய அரைக்கோளத்தின் ஆம்னு இந்த இடத்துல மிஸ்டேக்காக எழுதிட்டு ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 21 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் ஆஃப் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது சாய் உயரம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 704 சதுர சென்டிமீட்டர் வந்து மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ புறப்பரப்பு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூம்போட ஆரம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பையாரல் அதில் போட்டு நீங்கள் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் வந்துட்டு 2:3. இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கோன். அதாவது செகண்ட் கோனை விட ஃபஸ்ட் கோன் வந்துட்டு டபுள் ஆகிடுச்சு அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ரேடியை, அதுக்கான அந்த ரேடியஸ்க்கான புதுசாக வந்திருக்கோம்ல இப்போ ஒன்று, அதுக்கான ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இரு கூம்பின் கன அளவுகளின் விகிதம் வந்துட்டு 2:3 எனில் அது இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். புதுசாக ஒன்று கிடைக்குதுல்ல, அதுக்கான ஆரங்களோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 2:3. ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸுக்கும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பேரலோகிராம் த பேஸ் இஸ் 3 times its height. இதோட ஹைட்டோட 3 times வந்துட்டு பேரலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பேரலோகிராமோட பேஸ் இஃப் த ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏரியா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு உயரம் 8 சென்டிமீட்டர் அதன் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உயரம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட பரப்பு என்ன, ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 192 சென்டிமீட்டர். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் வந்துட்டு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அதோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டிஎஸ்ஏ வச்சு முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து வால்யூம் ஃபார்முலா வச்சு போட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1331 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 7th கொஷின். A machine uses the expression 2x cube plus 16 to represent the area of the rectangular floor of your room. ஒரு ரூமோட ஃப்ளோர் இருக்குது, அதை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இஃப் ஹி டிசைட்ஸ் தட் த லென்த் ஆஃப் த ரூம் வில் பி ரெப்ரசன்டட் பை, லென்த் ஆஃப் த ரூம் வந்துட்டு இது அப்படின்னா வாட் வில் பி த வித் ஆஃப் த ரூம், வித் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இசட்டுன்னு எழுதிட்டு எக்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கொஷினு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா x² - 2x + 4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். எ கியூபிக்கல் டேங்க், ஒரு கியூப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு டேங்க் இருக்குது, அது வந்துட்டு எவ்வளோ தண்ணியை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா, இப்போ வீட்டில் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குல்ல, அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 64,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்தி வச்சுக்குது. ஓகேவா? ஸோ ஒரு நீர்த்தொட்டி, கனசதுர வடிவ நீர்த்தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் இன் மீட்டர்ஸ் வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. ஓகேவா? ஸோ எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 4 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். A garden roller whose length is 3 meter long, length வந்துட்டு 3 மீட்டரு, whose diameter வந்துட்டு 2.8 மீட்டரு, அதான் diameter அப்படின்னா விட்டம். ஓகேவா? is rolled to level a garden, அதை வந்துட்டு வச்சு ரோல் பண்ணுறாங்க கார்டனை வந்து லெவல் பண்ணுறதுக்கு. how much area will it cover in 8 revolution, 8 தடவை அந்த ரோல் சுற்றுனுச்சு அப்படின்னா எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 211.2 மீட்டர் ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஹாலோட டைமென்ஷன்ஸ் 3 பக்கமும் கொடுத்துட்டாங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட் இது 3மே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸை வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு சீலிங், வால்ஸும் சீலிங்ஸ் 2 சேர்த்து அட் த ரேட் ஆஃப், அது பர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னா 8 ரூபா 50 பைசா. ஓகேவா? அப்படிங்கிறப்போ மொத்தத்துக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3349 ருபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதுவரை ஆன்சர் கீ வீடியோ தான். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனித்தனியாக எல்லா சம்ஸ்க்குமே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ தனியாக செம்ம தேடுறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாகவே எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டெஸ்ட்டோட ஆன்சர் கீ வீடியோ. ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.